நான் முதல்வன் திட்டம் நிறுத்தப்பட்டதாக தகவல்கள் பரவிய நிலையில் ஜூன் மாதத்திற்கான உதவித்தொகை வரவு வைக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் ஜூன் மாதத்திற்கான உதவித்தொகை மாணவர்களுடைய வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள். ராம்குமார் வணக்கம். நான் முதல்வன் போட்டித் தேர்வுக்கான அந்த உதவித்தொகை திட்டத்தின் நிதியை தமிழ்நாடு அரசு நிறுத்தி வைத்திருப்பதாக தகவல்கள் எல்லாம் பரவி இருந்தன. குறிப்பாக சமூக வலைதளங்களில் இது தொடர்பான அறிக்கைகள் எல்லாம் வெளியாகி இருந்த சூழ்நிலையில் தற்பொழுது அந்த திட்டத்தை நிறுத்தவில்லை, அதற்கான உதவித்தொகை வழங்கப்பட்டிருப்பதாக டிஎன் ஃபேக்ட் செக் அந்த அமைப்பு அதனுடைய உண்மைத்தன்மையை ஆராய்ந்து அதற்கான விளக்கத்தை அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக நான் முதல்வன் போட்டித் தேர்வு உதவித்தொகை திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு இம்மாதம் வழங்கப்படும் உதவித்தொகை வழங்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக சமூக வலைதளங்களில் தவறான தகவல் பரப்பப்பட்டு வருகிறது. இது முற்றிலும் தவறான தகவல். இது தொடர்பாக தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் அளித்துள்ள விளக்கத்தில் பயனாளிகளுக்கான உதவித்தொகை ஒவ்வொரு மாதமும் 3வது வாரம் அவர்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். அந்த வகையில் ஜூன் மாதத்திற்கான உதவித்தொகை பயனாளிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான அந்த சான்றையும் அவர்கள் அந்த இணையதளத்தின் வாயிலாக கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக தவறான தகவலை யாரும் பரப்பாதீர்கள் என்ற வேண்டுகோளையும் அவர்கள் விடுத்திருக்கிறார்கள். நான் முதல்வன் திட்டம் நிறுத்தப்பட்டதாக தகவல்கள் பரவிய நிலையில் ஜூன் மாதத்திற்கான உதவித்தொகை வரவு வைக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் ஜூன் மாதத்திற்கான உதவித்தொகை மாணவர்களுடைய வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள். ராம்குமார் வணக்கம். நான் முதல்வன் போட்டித் தேர்வுக்கான அந்த உதவித்தொகை திட்டத்தின் நிதியை தமிழ்நாடு அரசு நிறுத்தி வைத்திருப்பதாக தகவல்கள் எல்லாம் பரவி இருந்தன. குறிப்பாக சமூக வலைதளங்களில் இது தொடர்பான அறிக்கைகள் எல்லாம் வெளியாகி இருந்த சூழ்நிலையில் தற்பொழுது அந்த திட்டத்தை நிறுத்தவில்லை, அதற்கான உதவித்தொகை வழங்கப்பட்டிருப்பதாக டிஎன் ஃபேக்ட் செக் அந்த அமைப்பு அதனுடைய உண்மைத்தன்மையை ஆராய்ந்து அதற்கான விளக்கத்தை அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக நான் முதல்வன் போட்டித் தேர்வு உதவித்தொகை திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு இம்மாதம் வழங்கப்படும் உதவித்தொகை வழங்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக சமூக வலைதளங்களில் தவறான தகவல் பரப்பப்பட்டு வருகிறது. இது முற்றிலும் தவறான தகவல். இது தொடர்பாக தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் அளித்துள்ள விளக்கத்தில் பயனாளிகளுக்கான உதவித்தொகை ஒவ்வொரு மாதமும் 3வது வாரம் அவர்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். அந்த வகையில் ஜூன் மாதத்திற்கான உதவித்தொகை பயனாளிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான அந்த சான்றையும் அவர்கள் அந்த இணையதளத்தின் வாயிலாக கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக தவறான தகவலை யாரும் பரப்பாதீர்கள் என்ற வேண்டுகோளையும் அவர்கள் விடுத்திருக்கிறார்கள். தகவலுக்கு நன்றி ராஜேஷ்.